அன்னை மரியாள் கடவுள் கிடையாது. அன்னை மரியாளை நம்ம கடவுளாக சொல்லலை. அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுகிறவர், நம்முடைய தாயாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கடவுளுக்கும் நமக்கும் பரிந்து பேசுறதுக்கு யாருமே தேவையில்லை, நம்மளே நம்முடைய ஜபங்களை கடவுள்கிட்ட ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 100க்கு 100 உண்மை. இந்த சகோதரி மட்டும் இல்லை, நிறைய பிரிவினை சபை சகோதரர்கள் நமக்கு சொல்கிறதும் இதுதான். எதுக்கு கடவுளுக்கும் உங்களுக்கும் நடுவில் மாதா நின்று எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள பற்றி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஜெபங்களை கடவுள்கிட்ட நேரடியாக ஜெபிக்கிறீங்களா, இல்லை உங்களுடைய சபை போதகர்கள்கிட்ட மட்டும் ஜெபிக்கிறீங்களா? எத்தனை பேர் இங்கே உபவாச கூட நடக்குது, இங்கே அற்புதத்தின் கூட நடக்குது, இங்கே அபிஷேக கூட நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. அப்போது அந்தந்த இடத்துல வரக்கூடிய போதகர்களுடைய ஜெபங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வச்சு தானே ஓடுறீங்க. அப்போ சாதாரண மனிதர்கள் அவர்களுடைய ஜெபத்தில் நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது, இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த கடவுள், மோசே நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத ஒரு கடவுளை தன்னுடைய உதிரத்தில் 10 மாதங்கள் சுமந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அன்னை மரியாள், இன்றும் பரலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்னை மரியாள், அந்த தாயினுடைய ஜெபத்தை நாங்கள் நம்புறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்கள் ஒத்துக்கோங்க. இல்லைங்க, ஆண்டவருடைய முதல் புதுமை கானா ஊரில் தண்ணீர் திராட்சரசமாக மாறின அந்த முதல் புதுமை நடந்தது அன்னை மரியாளால் தான். ஆண்டவர் தெளிவாக சொல்லிடுறாரு, என்னுடைய நேரம் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு. ஆனால் மாதா அந்த இடத்துல சும்மா இருக்காமல், மாதாவோட நேரம் வந்துடுச்சு. மாதா என்ன சொல்கிறாங்க, முதல் கட்டளை மாதா தான் சொல்கிறாங்க, அவர் சொல்கிறதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு தண்ணீரை நிரப்புங்கள் சொல்லிட்டு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுறாரு. ஆண்டவருடைய நேரம் வர தாமதமானாலும் அன்னை மரியாள் தன்னுடைய பரிந்துரையால் அந்த நேரத்தை சீக்கிரமாக கொண்டு வரக்கூடிய ஒரு பரிந்துரையாளர் தான் நம்முடைய தாய் மரியாளும் நம்முடைய மற்ற புனிதர்களும். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் அன்னை மரியாளிடமும் புனிதர்களிடமும் ஜெபிக்கிறோம். அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருந்தால் நீங்களும் ஜெபிங்க. நீங்கள் எப்படி உங்களுடைய சபை போதகர்கள் மீது, அற்ப மனிதர்கள் மீது நம்பிக்கை கொள்கிறீங்களோ, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த புனிதர்கள் மீது நம்பிக்கை கொண்டு அவர்களுடைய பரிந்துரையை ஜெபிக்கிறோம்.